Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜூ நம்பர் 8 சீசன் 1 எபிசோட் 1. ஓபன் பண்ணா ஒரு அழகான சிட்டி ஒன்ன காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த அழகெல்லாம் சில மணி நேரத்துல அலங்கோலமாக போகுது. மக்கள்லாம் எப்பவும் போல அரக்க பறக்க அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு பாப்பா என்ன டென்ஷனான வாழ்க்கை. சொல்ல போனா இதுதான் சிட்டியோட நார்மல் வாழ்க்கை. அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா சிட்டியை A to Z சும்மா பக்காவா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயுமே எந்த பஞ்சாயத்து இல்ல, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒண்ணு கண்ணா பின்னான்னு தண்ணி கடியில இருந்து பீச்சுக்கிட்டு மேல வரும். இத பாத்தீங்கன்னா கைஜூன்னு சொல்லுவாங்க. சிட்டிக்குள்ள வந்து அது கண்ணா பின்னான்னு நாசம் பண்ண ஆரம்பிச்ச உடனே முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் மிலிட்டரின்னு மக்கள் எல்லாத்தையுமே சேஃபான ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா மக்கள் உயிர் ரொம்ப முக்கியமாச்சு. அந்த கைஜூ பாத்தீங்கன்னா ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு ஏதோ ஹைவேஸ்ல போற மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அதோட பாடி லென்த் பாத்தீங்கன்னா 60 மீட்டர். இதோட ஆபத்து லெவல் 3.5 அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். 3 கிலோமீட்டருக்கு மக்கள் யாருமே இல்லாத அளவுக்கு பார்த்து பக்குவமா அனுப்பி வச்சுட்டு ஹெலிகாப்டர்ல வந்து ஓபன் ஃபயர் பண்ணுவாங்க. அது கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கும். இப்படி ஒரு சிட்டி அழிஞ்சுட்டு இருந்தாலும் மிச்ச இருக்க சிட்டியில இருக்கவங்க இத லைவா வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலயும் இத தடுக்க 3rd டிவிஷன் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. இந்த மாதிரி கைஜூஸ தடுக்கணும்னு அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இவ்வளவு நேரம் போராடி பார்த்து ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா அதுக்கப்புறம் இத காலி பண்றதுக்காக 3rd டிவிஷனை சேர்ந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வருவாங்க. அதுல முக்கியமான ஆள் தான் மீனான் ஒருத்தி. அப்படியே ஸ்டைலா ஒரு லேண்டிங் கொடுப்பா. அடுத்தடுத்து அந்த டிவிஷனை சேர்ந்த எல்லாம் வந்து பட்டுன்னு கண்ணா பின்னான்னு அதை சுடுவாங்க. அது எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும், ஒண்ணும் பண்ண முடியல. பட் கடைசியில அந்த மீனாங்கிறவ ஒரு பெரிய கண்ணை வச்சு அதோட நெஞ்சில ஒரே போடு பெரிய சைஸ் ஓட்டையாகி பட்டால்னு வெடிச்சு அப்படியே சுக்கலா செதறிடும். அவ்வளவுதான், அதோட சோழி முடிஞ்சு அப்படியே ரத்த மலையில குளிச்சுக்கிட்டு நிப்பாங்க. சரி, இப்ப இவ்வளவு பெரிய மான்ஸ்டரை போட்டு தள்ளி நார் அடிச்சாச்சு, இனி அதை கிளீன் பண்ண வேண்டாமா? சோ அந்த வேலையை பண்றதுக்காக ஒரு கம்பெனி வருவாங்க. அதுலதான் நம்ம ஹீரோ வேலை பார்க்கறான். இவனோட பேரு பாத்தீங்கன்னா கஃப்கா ஹிபினோ. எல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன கருமண்டா இது இப்படி செதறி இருக்குதுன்னு வேலையை ஆரம்பிக்கலான்னு கிளம்பிடுவானுங்க. அந்த 3rd டிவிஷன் கைஜுவை போட்டு தள்ளாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் மக்கள் நடுவுல பயங்கரமான மரியாதை ஆறாவாரத்தோட அனுப்பி வைப்பாங்க. ஆனா அந்த மான்ஸ்டரை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ண போற இவங்கள யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. பாராட்டல ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலங்கிறக்காக கண்டுக்காம விட முடியுமா? அந்த கைஜுவை அப்படியே நீட்டா அப்புறப்படுத்துற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை துண்டா வெட்டி அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. மொத்தமா அள்ளிட்டு போக முடியாது, இதைத்தானே பண்ணியாகணும். அப்போ ஒருத்தன் அவசரப்பட்டு முக்கியமான அந்த கைஜுவோட பார்ட்டை முன்னாடியே தூக்கிடுவானா. கஃப்கா வேண்டாம்னு சொல்ல கேட்காம தூக்கி பட்டால்னு வெடிக்கும். அதுல இருக்க ரத்தம் பட்டதுக்கே தோலெல்லாம் வந்து போயிடும். இந்த மாதிரி எல்லாம் கஃப்காக்கு ஏகப்பட்ட டைம் நடந்திருக்குது. அதனாலேயே அவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமா வேலை பாடுறாமா. இந்த 3rd டிவிஷன் களத்துல இறங்கினாலே இவங்களுக்கு எப்பவுமே பஞ்சாயத்து தான். ஏன்னா எந்த ஆர்கன் எந்த பக்கத்துல இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செதச்சு விட்டு போயிடுறாங்க. இதுல வேற அந்த வேலையை ஒரு வாரத்துல முடியணுமாமா. பாத்தீங்கன்னா ஒரு தெருவே நாரி போயிருக்குது. அந்த டைம் சூப்பர்வைசர் வந்து கஃப்காவை வேற ஒரு இடத்துல வேலை பார்க்க சொல்லுவாரு. அந்த வேலையை கேட்டவனே அவன் பதறுவான், கதறுவான், செதறுவான். ஏன்னா அப்படி ஒரு முக்கியமான இடம் வயிற்று பகுதியாமா. அந்த இடத்த விட்டு நான் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தனியா சொல்லவா வேணும்? கப்சா தாங்க முடியாது. அதுல மட்டும் வேலை பார்த்தாங்க ஒரு வாரத்துக்கு நிம்மதியா சோறு திங்க முடியாது. ஆனா என்ன பண்றது, சொல்லிட்டான் இல்ல, வேலை பார்த்து தானே ஆகணும். அப்படி கஷ்டப்பட்டு முக்கியமான வேலையை பார்த்துட்டு ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த நாத்தம் கொடலா புடுங்குது. அப்போ டிவில 3rd டிவிஷனை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கைஜுவா காலி பண்ணிட்டாங்க, ஆஹா ஓஹோன்னு. இந்த மீனா ஆஷிரா தான் அந்த டீமோட கேப்டன். சொல்ல போனா அவளுக்கு வெறும் 27 வயசு தான் ஆகுது. இது வரைக்கும் சொல்ல போனா 100க்கு மேல கைஜூஸ காலி பண்ணியிருக்கா. அவளை பார்த்தவனே கஃப்காக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று வந்துட்டு போகும். அட வேற ஒண்ணும் இல்ல, கஃப்காவும் மீனாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்க. இவனுக்குமே அந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல தான் போய் சேரணும்னு ஆசை. ஆனா சில பல காரணங்களால கிளீனிங் கம்பெனிக்கு வந்து சேர்ற மாதிரி ஆயிருச்சு. இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தாலே அவனுக்கு மண்டை சூடாயிருது. அதுக்கப்புறம் அவனையே அவன் சமாதானப்படுத்திக்குவான். சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்பூத்தும்னு. வேற என்ன பண்றது, வந்து ஜாயின் பண்ணிட்டான். வேலை கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், ஆனா லைஃப் நிம்மதியா போகுது. தங்குறதுக்கு நல்ல வீடு, ஆசைப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம், என்ன துணி வேணுமோ போட்டுக்கலாம், எல்லாமே இருக்குது. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படி சொல்லியே மனசாறுதல் படுத்திக்குவான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் வேலைக்கு வரான். ஆனாலுமே பயலுக்கு அந்த டென்ஷன் இன்னும் குறையல. அதான் டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர முடியலன்னு அப்படி வேலைக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்த போகும்போது அப்பதான் புது பையன் ஜாயின் பண்ணியிருக்கான்னு இவங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இவன் பேரு பாத்தீங்கன்னா ரெனோ. பார்ட் டைமா தான் ஜாயின் பண்ணியிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவனுக்குமே டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேரணும்னு ஆசை. நம்ம பையன் கஃப்காவும் அதே மாதிரி தான் டிஃபென்ஸ் போர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஆனா கிவ் அப் பண்ணிட்டான். இந்த மேட்டரை கண்டவன் முன்னாடி எல்லாம் சொல்லி காமிச்ச உடனே அவனால அந்த அசிங்கத்தை ஏத்துக்க முடியல. அவமானமா இருக்குது. ஏன் முயற்சி பண்ணாம கிவ் அப் பண்ணீங்கன்னு கேட்பானா. கஃப்காவுமே சும்மாலாம் விடல, பயங்கரமா ட்ரை பண்ணான். ஆனா என்ன பண்றது, அதுக்கு மேல முடியல. எப்படியும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பெட்டர் ஆயிட்டே தானே போவாங்க. இதெல்லாம் உனக்கு புரியாது தம்பி, உனக்கும் ஒரு நாள் வயசாகும், அப்பதான் உனக்கு தெரியும்
முடியுங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா ரெனோ பாத்தீங்கன்னா நான் சாகுற வரைக்கும் போராடுவேன், இப்படி எல்லாம் கிவ் அப் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். இது கஃப்காவைன்னு கடுப்பேத்தி விட்டுரும். ஆல்ரெடி சேர முடியேன்னு விருப்புல இருக்கான், இதுல இவன் வேற நொய்யின்னு. அதுக்கப்புறம் என்ன மறுபடியுமே அந்த மான்ஸ்டரை கிளீன் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த கைஜுவோட பார்ட்ஸை சில பல கம்பெனிங்க கேட்டிருப்பாங்க போல, அதெல்லாம் அந்தந்த கம்பெனிக்கு பேக் பண்ணி அனுப்பி விடுவானுங்க. அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லி அசைன் பண்ணும்போது ரெனோவுக்கு குடலை கிளீன் பண்ற வேலை. உடனே நம்ம கஃப்காக்கு சந்தோஷம் தாங்க முடியல, பயங்கரமா ஓட்டுவான். கூடவே அவனையும் போக சொல்லுவாங்க. செம கடுப்பாயிருவான். ஏன்னா ஆல்ரெடி போய் கிளீன் பண்ணி நாத்தம் தாங்க முடியாம தான் ஒரு நாள் ஃபுல்லா சோற ஒழுங்கா திங்க முடியாம சுத்திட்டு இருந்தான். இதுல மறுபடியும் அந்த வேலையை பார்க்கணுமாடா விளக்கண்டேன்னு கேட்டா, அதை விட அருமையா அதுக்கு கீழே இன்னொரு வேலை இருக்குது, அந்த வேலைக்கு போறியான்னு கேட்பான். அது அதை விட கொடூரமான வேலை, அதுக்கு இதையே செஞ்சுட்டு போயிருவேன்னு கிளம்பிடுவான். நம்ம பையன் எப்பவுமே புலம்பி தள்ளுவான், ஆனா வேலையில கன் பார்ட்டி ஏன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணியிருந்தானா டிஃபென்ஸ் போர்ஸ்ல கூட சேர்ந்திருப்பான்னு கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் அவனை பெருமையா தான் பேசுவாங்க. ரெனோவும் இதை கேட்டுக்கிட்டே அவன் கூடவே சேர்ந்து வேலையை பார்ப்பான்னு வைங்க. மத்தியானம் பாத்தீங்கன்னா நிம்மதியா சோறு திங்க முடியல ரெனோவுக்கு முதல் நாள்ல. சோ நாத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கஃப்காவாலேயே முடியல, இவனால மட்டும் எப்படி முடியும்? சரி பரவாயில்ல, என்ன இருந்தாலும் சின்ன பையன் தானே, அவனுக்காண்டி மருந்தெல்லாம் கொடுத்து மூக்குல இதை வச்சு அடைச்சுக்காமானா. அதை பார்த்தோன்னே ரெனோ ஒரு மாதிரி ஆகி எனக்கு அதெல்லாம் வேண்டாம்பா. ஆனா கஃப்கா விடுற மாதிரி இல்ல, படாத பாடுபடுத்துவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி சூப்பரா வேலையை பண்றாங்கன்னு வைங்க. அப்படியே அன்னைக்கு சாயந்தரமும் ஆகுது, மத்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஆனா கஃப்கா கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருப்பான். இதுல நல்ல விஷயம் என்னன்னா அந்த ஸ்மெல்லியான பாட்டுக்கு உண்டான வேலை எல்லாத்தையுமே அவன் முடிச்சிட்டான். அப்போ ரெனோ இவனை பார்க்க வந்திருப்பானா, என்னடா மத்தியானம் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு சண்டை போட வந்தியான்னு கேட்டா தேங்க்ஸ் சொல்ல வந்திருப்பான். ஏன்னா வேலை பார்க்க ஹெல்ப் பண்ணல அதுக்காக. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவான், டிஃபென்ஸ் போர்ஸுக்கான ஏஜ் லிமிட்டை இப்ப 32 ஏத்தி இருக்காங்களாமா. அவனை மறுபடியும் ட்ரை பண்ணுன்னு சொல்லி ரெனோவால சொல்ல முடியாது, அது அவனுக்கும் தெரியும். ஆனா கஃப்காவால சேர முடியலன்னு சொல்லி ரெனோ கிட்ட சொல்லும் போது அவன் கண்ணுல அப்படி ஒரு சோகம். அதனாலதான் இப்ப வந்து சொல்லுவான், ஆனா நீ பண்ணாம போ, எல்லாம் உன் தலையெழுத்து உன் கையில தான் இருக்கு, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். உடனே நம்மால் கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லுவானா. யோ நான் தான் சொன்னேன் இல்லையா உன்னை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒரு கைஜு சும்மா பிச்சுக்கிட்டு வெளியில வந்து அவனை கவ வரும். அவ்வளவுதான் அவன் சோழி முட்டுச்சுன்னு நினைக்கும் போதான் கஃப்கா இடையில பூந்து ரெனோவை காப்பாத்திடுவான். என்ன திடீர்னு இப்படி ஒண்ணு வந்து இருக்குன்னு ரெனோ பார்த்துட்டு இருக்கும் போதே மறுபடியும் அவனை பிடிக்க வரும். ஆனா கஃப்கா ஒரே மிதி மறுபடியும் தப்பிச்சிருவான். உடனே கஃப்கா ரெனோ கிட்ட டே பேதியில போனவனே, நீ முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் ஹெல்ப்புக்கு ஆள் கூப்பிடு, நான் அது வரைக்கும் இதை சமாளிக்கிறேன்பா, தனியா எப்படியா இதை பண்ணுவேன் மானகட்ட பையல, அது சைஸ பாரு மண்டைய கவியற போதுன்னு. அட வெட்டி முண்டோம், இங்க சண்டை போட்டு செத்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் போர்ஸ் எல்லாம் சேர முடியாது, போய் தொலைன்னு பத்தி விட்டோன்னா அவன் அங்க இருந்து ஓடுவான். இந்த கைஜோ அவனை தான் பிடிக்கலான்னு திரும்பும். ஆனா கஃப்கா அதை உசுப்பேத்தி விட்டு அவனை ஃபாலோ பண்ண வச்சு ஓடுவான் சந்து பொந்து இன்று எடுக்குன்னு நிக்காம ஓடுவான். அப்படி ஓடனவன் நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கண்ணாடியை உடச்சுக்கிட்டு மேல இருந்து குதிப்பான். அப்ப ஒரு பிளாஷ்பேக் என்னன்னா அந்த மீனா பொண்ணு தனியா உட்காந்து தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா கைஜு வந்து இவங்க வீடு ஸ்கூலு அது இதுன்னு எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டு போயிருச்சு. சொல்ல போனா மீனா மீக்கோன்னு சொல்லிட்டு ஆசாசையா ஒரு பூனை ஒண்ணு வளர்த்தா, அதுவுமே இப்ப செத்து போச்சு. அன்னைக்கு முடிவு பண்ணாங்க, அழகான கோலம் மாதிரி இருந்த இவங்க சிட்டியை அலங்கோலமாக்கி விட்டு போன அந்த கைஜுவை டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர்ந்து பழி வாங்கணும்னு, ஐ மீன் காலி பண்ணணும்னு. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா கஃப்காவுக்கும் மீனாவுக்கும் 5 வயசு டிஃபரெண்ட். அதாவது இவளுக்கு 27னா அவனுக்கு 32. ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஒரு போட்டியும் வேற, நான் தான் பெஸ்ட் டிஃபென்ஸ் ஆபீசரா வருவேன்னு. ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே. அப்படியே பிளாஷ்பேக்கை கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. பரவாயில்ல பையன் தப்பிச்சிட்டானேன்னு பார்த்தா அதான் இல்ல, அந்த கைஜு மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக பின்னாடியே வட்டிட்டு வருது. வேற ஏதாச்சும் சந்து பொந்துல ஓட வேண்டியதானே, அதை விட்டுட்டு அதுகிட்ட போய் சண்டை போறேன்னு பழைய பைப் ஒண்ணு வச்சுட்டு நிப்பான். இப்ப மேட்டர் என்னன்னா கஃப்காக்கு அது கூட சண்டை போட தெரியும், ஆனா பயம். அதனாலேயே சொல்லுப்புன்னு ஒரு அடி வாங்கி தெரிச்சிருவான். அத்தா தண்டி மிருகம் அடிச்சா எப்படி இருக்கும், சரி எந்திரிச்சு ஓடிடலான்னு பார்த்தா கால்ல வேற அடிபட்டு இருக்குது. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலான்னு ட்ரை பண்றதுக்குள்ளேயே அது அப்படியே நம்மால திங்க வரும். அவ்வளவுதான் வாய்க்குள்ள வரைக்கும் போயிட்டான். ஆனா அந்த டைம் ரெனோ வந்து ஒரே அடி, எதுக்குன்னா இவனை காப்பாத்த வந்திருக்கான். கஃப்கா பிடிச்சு வண்டையா திட்டுவான். பின்ன தப்பிச்சு போனவன் திரும்பி வந்தான்னா அவனுக்கு என்ன கஷ்டமா இருக்கும்னா அவன் டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர்றதே மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான். இப்ப கஃப்காவை அவன் தனியா விட்டு போனானா அங்க சேர்ற தகுதியே இவனுக்கு கிடையாது, அதனாலதான் காப்பாத்த வந்துட்டான். இப்படி அவன் சொன்ன கேட்டவனே கஃப்காக்கு அப்படியே சின்ன பிளாஷ்பேக்கா வந்துட்டு போகும். அதான் அவன் எக்ஸாம் எழுதுனது கடைசியில ஃபெயில் ஆனது அப்படி இப்படின்னு. கால் வேற உடஞ்சு போச்சு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முக்கிட்டு இருப்பான். அதே நேரம் ரெனோவும் எவ்வளவு நேரத்துக்கு தான் அந்த கைஜோவை சமாளிப்பான். அதை அடிக்கிற அடியை தடுக்கிறதுக்குள்ளேயே படாத பாடுபடுவான்னு வைங்க. அந்த டைம் கஃப்காக்கு ரொம்பவும் கஷ்டமா போயிடும். ஏன்னா அவனால யாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியல. சின்ன வயசுல அவனோட கேமிங் கன்சோலு, அப்புறம் அவனோட ஃப்ரெண்டோட கேட்டு தான் நம்ம மீனாவோட கேட்டு, இப்போ ஒரு புது பையன் வேற சாக போறான். என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஓங்கி அவனை அடிக்க போகும். ஒரு கத்துவான். அந்த டைம் ஒரு டைகர் வந்து கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள அந்த கைஜுவை போட்டு கடின்னு கவ்வி கடிச்சு துப்பிடும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டானு ரெண்டு பேருமே. யார் இப்படி வந்து காப்பாத்தினதுன்னு பார்த்தா 3rd டிவிஷன் தான். அப்படியே மாசம் போஸ்ட் கொடுத்துட்டு நிப்பாங்க. இவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் 3rd டிவிஷன். மீனா தான் இதோட லீடர். ஆக்சுவலா மீனாக்கு தெரியும் இதுதான் கஃப்கான்னு. ஆனா அவ டீம் கிட்ட அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ அடுத்த ஏரியாவை செக் பண்ண போயிருவான். நம்ம பையலுக்கு அவ்வளவுதான் மரியாதை. அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பேன்னு கிடப்பானுங்க. நம்ம பையன் அப்படியே யோசிச்சு பார்ப்பான், மீனா வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்ல.
இல்லன்னு. பின்ன அந்த கைஜுவை கண்ணை மூடி திறக்கறதுக்குள்ள காலி பண்ணிட்டாலே. ஆனா இவனை பார்த்துட்டு அவன் கண்டுக்காம போனதான் அவனால தாங்கிக்க முடியல. அவனுக்கு பக்கத்து பெட்ல தான் ரெனோவும் கிடப்பான். அவன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவான். ஏன்னா கஃப்கா மட்டும் ரெனோவை காப்பாத்தலைனா இந்நேரத்துக்கு அவனை சுடுகாட்டுல புதைக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால அவனை பாராட்டி தள்ளுவான். இப்பதான் கஃப்காக்குள்ள ஒரு சின்ன கான்பிடன்ஸ் அப்படியே லைட்டா எட்டி பாக்குது. இல்ல டிஃபென்ஸ் போர்ஸ்லயும் ஜாயின் பண்ண சொல்லுவானா. அதனால அவனும் முடிவு பண்ணிட்டான். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி பயந்து ஓடிட்டே இருக்க முடியும். டெய்லி அவனால நிம்மதியா தூங்க கூட முடியல. சோ டிஃபென்ஸ் போர்ஸ்ல எப்படியாச்சும் போட்டி போட்டாச்சு உள்ள போய் சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டான். இப்படி அவன் பாசிட்டிவா பேசினதுனால தானே இவன் மாறி இருக்கான். அதனால ரெனோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நம்ம பையலுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. கிவ் அப் பண்றது ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா நம்மளை ஏமாத்திக்காம இருக்கிற வரைக்கும் நம்ம முயற்சியை நம்ம விடவே கூடாது. நான் மறுபடியும் டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர போறேன்னு சொல்லிட்டு கையை எடுப்பான். பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு சின்ன கைஜு பறந்துகிட்டு இருக்கும். அது இவனை பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுமா. ஐயோ கைஜுன்னு சொல்ல வாயை ஓபன் பண்ணுவான். உடனே அவன் வாய்க்குள்ள பூந்துரும். முடியாம என்னென்னமோ அவன் பாடிக்குள்ள பண்ணும். அப்படியே பதறுவான். ரெனோவுக்கும் அவனுக்கும் இடையில ஸ்கிரீன் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியல. காலை மட்டும் போட்டு அடிச்சுட்டு இருப்பானா. ஒருவேளை வழியில துடிச்சுட்டு இருக்கானோ என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு அடிச்சு புரண்டு போய் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம பையன் கஃப்கா இப்ப கைஜுவா உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனை பார்த்து இவன் பாத்துற, இவனை பார்த்து அவன் பாத்துற. ஒரே காமெடியா தான் இருக்குன்னு வைங்க. ஏன்டா ஏன் கத்துற, நீ கத்துறத பார்த்தா எனக்கு பாட்டமா இருக்குன்னு அவன் புலம்பி தள்ளுவான். அந்த டைம்னு பார்த்து ஒரு வயசானவர் அந்த ரூமை கிராஸ் பண்ணி போவாரு. அவரு நம்ம கஃப்காவை இந்த நிலைமையில பாத்துட்டாரு. சுமார் பாரா போனை போட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. 3rd டிவிஷன் வந்தா கண்ணை மூடி திறக்கறதுக்குள்ள இவங்களை காலி பண்ணிடுவாங்க. அதனால வாங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு 2 பேரும் அடிச்சு புடிச்சு அங்க இருந்து ஓடிடுவானுங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக். சின்ன வயசுல மீனாக்கு கஃப்கா தான் கைஜுவை எப்படி அட்டாக் பண்ணும் என்ன பண்ணுன்னு சொல்லி கொடுப்பான். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த கைஜுவை பார்க்கும்போது அதோட காலை தான் அட்டாக் பண்ணுமாமா. ஏன்னா அது அப்பதான் மூவ் பண்ண முடியாம அங்கேயே ஸ்டக் ஆகும். அதுக்கப்புறம் ஈஸியா அதை போட்டு தரலாம். ஆனா மீனாக்கு கைஜுவை நினைச்சாலே பயம். சின்ன பொண்ணாச்சே, அவ்வளவு பெரிய உருவத்து கூட நான் எப்படி சண்டை போட போறேன்னு அப்படியே லைட்டா பீதியாவான்னு வைங்க. கஃப்கா அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, நான் கூட இருப்பேன்னு சொல்லியிருப்பான். அதை இப்போ நம்ம மீனா யோசிச்சு பார்த்துட்டு எல்லாம் பொய், என் கூட அந்த நாய் எங்க இருந்தான்னு சொல்லி அவனைத்தான் வண்டையா திட்டிட்டு இருப்பான். அதுவும் குளிச்சுக்கிட்டே. அப்பா அவளுக்கு ஒரு போன் கால். அதாவது யோகோஹாமா சவுத் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு கைஜு இருக்குன்னு. வேற யாரும் இல்ல, நம்ம கஃப்கா தான். இனி விடுவாளா, அதை காலி பண்ண எங்க டீமோட வரேன்னு சொல்லி வெறி கொண்டு கிளம்பிட்டான். இதுக்கப்புறம் என்னென்ன கலவரம் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.